எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உன்னத பாட்டாகிய உன்னதமான பாட்டை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக தேவனை நன்றியுடன் நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, 5 பாகங்களை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் கிருபை தந்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் 6வது பாகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லி தன்னுடைய மணவாட்டியை அழைக்கின்றதான ஒரு சத்தத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் பார்த்தோம், மணவாட்டியாய் தேவனை நேசிக்கின்ற ஒரு நேசத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் மணவாட்டி சபையை தேவன் கடைசி நாட்களில் மணவாட்டி சபைக்காகவே தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, அப்படினால் மணவாட்டி எப்படி மணவாளனை நேசித்தாலோ அந்த ஒரு நேசத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தும்படியாக நாம் அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கே மணவாட்டி குறித்து மணவாளன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லி மணவாட்டியை அழைக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கன்மலையில் வெடிப்புகளில் தங்குகிற ஒரு மணவாட்டி. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கன்மலையாகிய கிறிஸ்து என்னும் உடைக்கப்பட்ட வெடிப்பாக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் தங்குகின்ற ஒரு மணவாட்டி. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் அடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக தங்குகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே அழகாக சொல்லுகிறார். மணவாட்டி கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறவள். கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறவள் மாத்திரமல்ல, அங்கு இருந்து தன்னுடைய முக ரூபத்தை காண்பிக்கிறவள். அந்த வெடிப்பில் இருந்து தன்னுடைய முக ரூபத்தை தன்னுடைய மணவாளனுக்கு காண்பிக்கிறவள். அங்கிருந்து சத்தமாக அவரை ஆராதிக்கிறவள். அதுதான் ஆண்டவர் இங்கே மணவாளன் சொல்லும்போது சொல்லுகிறாள், கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில், நமக்காக அடிக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில், அவரிடத்தில் நாம் அவருடைய மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவர் கெஞ்சுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கன்மலையாகிய உடைக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் நாம் அவருடைய மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவிக்கும்போது நிச்சயமாக நாம் பெரிய காரியங்களை கண்டுகொள்ள முடியும். நமக்கு ஒரு மறைவு உண்டு, நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்துவின் செட்டைக்குள்ளான மறைவு. ஏனென்றால் அவர் ஒருவரால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவர் ஒருவரால் தான் நமக்கு மீட்பு உண்டு. அதனுடையினால் அவருடைய உடைக்கப்பட்ட கன்மலையாகிய அடிக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் மறைவில் நாம் மறைந்து ஜீவிக்கும்போது நிச்சயமாக நாம் பெரிய காரியங்களை கண்டுகொள்ள முடியும். அந்த மறைவுக்குள்ளாக இருந்து நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் மிகவும் அழகாக அவருக்கு தெரியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த முகத்தை மிகவும் வாஞ்சியோடு அவர் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த மறைவுக்குள்ளாக இருந்து நம்முடைய முகத்தை காண்பிக்கும்போது, நம்முடைய சத்தத்தை உயர்த்தவரை ஆராதிக்கும்போது, சத்தத்தை உயர்த்தியவரை கூப்பிடும்போது, அந்த சத்தத்தை அவர் மிகவும் விரும்புகிறார். அந்த முகத்தை மிகவும் பார்க்க ஆசைப்படுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய முகத்தை அநேகர் பார்க்க விரும்பாதவர்களை, உலகத்து ஜனங்கள் அநேகர் பார்க்க விரும்பாதவர்களாய் காணப்படலாம். நம்முடைய சத்தத்தை அநேகர் கேட்க விரும்பாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய முகத்தையும் நம்முடைய சத்தத்தை கேட்கவும் நம்முடைய முகத்தை பார்க்கவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மிகவும் ஆவலுள்ளவராய் காணப்படுகிறார். எப்போது என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவி அவருடைய மறைவுக்குள்ளாக கழுவப்பட்டு அவருடைய மறைவுக்குள்ளாக மறைந்து நம்முடைய முகத்தை காண்பிக்கும் போது, அதில் அந்த பரிசுத்தமுள்ள அந்த அவருடைய இரத்தத்தினால் உண்டான பரிசுத்தத்தினால் நிறைந்து காணப்படுகிற அந்த முகத்தை பார்க்க அவர் மிகவும் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். அங்கிருந்து நாம் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த சத்தத்தை மிகவும் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். அவருடைய மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவிக்கின்ற ஒரு அனுபவம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவித்த ஒரு நபர் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், மோசேயுடைய வாழ்க்கையில் மோசே தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இங்கே என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, கன்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை உள்ள கையால் மறைத்து கொள்வேன் என்று சொல்லி அங்கிருந்து என்னை பார்க்கலாம் என்று சொல்லி தனது மறைவுக்குள்ளாக அந்த உடைக்கப்பட்ட கன்மலையின் மறைவை அவனுக்கு காண்பித்து அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய கிருபையை அவனுக்கு காண்பித்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த உடைக்கப்பட்ட கன்மலையிலிருந்து அவன் அந்த தரிசனங்களை கண்டபோதுதான் அவன் அந்த தரிசனங்களை கண்டு அவன் மிகவும் களிகூர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், எப்போது நாம் அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய மறைவுக்குள்ளாக நாம் வருகிறோமோ, அன்றைய நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர் நம்மை நேசிக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடன் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவிக்கின்ற வாழ்க்கை இதனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அந்த மறைவில் வரும்போது அதில் இரக்கம் உண்டு, அதில் அன்பு உண்டு, அதில் பராமரிப்பு உண்டு, அதில் எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை உண்டு. அந்த மறைவுக்குள்ளாக வராமல் நாம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் அவரால் அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. ஆனால் இதனுடைய சமூகத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அந்த மறைவுக்குள்ளாக மறைந்து ஜீவிப்போம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.